கூட்டதையா கம்மியா இருக்கு. கழட்டி விட்டு பார்க்கவா? கண்ணாடி கட்டி பார்க்கவா? இந்த பாக்குறேன் இருங்க. நம்ம ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோங்க. நம்ம ஊர்ல கூட்டம் எங்கேயுமே பார்க்கலங்க. அருமையான கூட்டமங்க, அற்புதமான கூட்டமங்க. நீ என்ன ஓடிக்கிற செம்பல் பிடிச்சி இப்படி ஒழுங்க உட்காரு. பறிப்படுத்த மாதிரி ஓடுறான் இங்கிட்டு. ஆமா, எவ்வளவு கூட்டம் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா, இதை பெற்ற தாய்மார்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண மாதிரி மாப்பிள்ள. ஆண்கள் கூட்டம் அதிகமா, என்னை பெற்ற தாய்மார்கள் கூட்டம் அதிகமா எப்படி சோதனை பண்ண போனா, முதலமா பண்டாரி வர்க்கத்தை சோதனை பண்ணுவான். என்னை பெற்ற அப்பாமார்கள், என் கூட பிறந்த அன்னைமார்கள், தம்பிமார்கள், மாமைமார்கள், மச்சாமார்கள், சித்தப்பைமார்கள், பெரியப்பமார்கள், அப்பச்சிமார்கள் எல்லாம் சோதனை கை தட்டுங்க பாப்பா. போகும்ல. அடுத்து பெண்கள், தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பெற்ற ஆத்தாமர்களை சோதிக்கணும்ல. அவங்களும் சோதிக்காம சும்மா இருக்குமா? என்னை பெற்ற ஆத்தாமர்களை சோதிப்பான். என்னை பெற்ற ஆத்தாமார்கள், சித்திமார்கள், அப்புறம் ஐத்தமார்கள், மாமியாமார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் எல்லாம் சோற கை கட்டுக்கா பாப்பா.
ஏய் பரவாயில்லையா எவ்வளவு கூட்டம் எகுதையா அவங்க ஓட்டு எகுதே மாப்பிள்ள ஆம்பளை ஓட்டு செல்ல ஓட்டு ஆகி வச்சையா ஏய் இப்ப பாரு தம்பி பப்பனுக்கு ஒரு ஓப்பு இருக்குடா நல்லா சொல்லுடா நல்லா போடுங்கடா ஓ அப்படி போடுங்க சும்மா போட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் வேற ஏதாவது போடுற ஆள் மாதிரி தெரியுது பழைய பழைய அருமையா போடுறாங்கப்பா பழைய இப்படிதான் இருந்துட்டாலும் கேள்வி கேட்கலாம் மாப்பிள்ள 2 கேள்வியா ஆமா ஆண்கள் 2 கேள்வி பெண்கள் 2 கேள்வி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா சொல்லிட்டா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு மாமா யாருக்கு ஆம்பளை ஆளுக்கு அப்படி சொல்லியா பெண்களுக்கு பூரா நான் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பூரா 5 கிலோ கட்டி என்ன செங்க கட்டியா இல்ல மண்ணா கட்டியா இல்லங்க 5 கிலோ தங்க கட்டி தரேன் போட ஒரு கிராம் எடுக்கிறது பெரிய வளர்ந்து ஒரு கட்டியா ஆமா நாக்கு மாறினாலும் மாறலாம் சைக்கிள் டாக்ஸி வாக்கு என்னைக்கு மாறாது உனக்கிட்ட குண்டியில கட்டி வந்திருக்கா கேள்விப்பட்டேன் என்ன மாமா என்ன கட்டி இருக்கு மூளை கட்டியா ஏன் மாமா நீங்க வேற பெண்களையும் சோதிப்பேன் அதாவது முத ஆண்கத்தை கேள்வி கேட்கிறேன் என்னை பெற்ற அப்பாமார்கள் அப்பச்சிமார்கள் போற 4 கடை இருக்கு யாருக்கா தெரியுமாப்பா ஆண்கள் போற 4 கடை அது மட்டும் தெரியுமா வேம சரக்கு கடை இந்த செப்டம்பர் இது சொல்ற சரக்கு கடையா ஏ உங்க அப்பா சாரா நிறைய போடுவாரோ வேமா சொல்றானே முத போறது என் தம்பி சொன்ன மாதிரி சாராய கடை 1 ஜெயிச்சிட்டேன் 2வது கடை என்ன கடை சொல்லு பாப்போம் இப்பதான் பதில் கிடைக்க போகுது என்ன கடை நோ சாரி ராங் நம்பர் மாத்தி சொல்லிட்டேன் அதாவது 2வது போற கடை அதுதான் நம்ம ஆண்கள் போற சைடிஸ் வாங்குற பெட்டி கடை 2 3வது குடிச்சிட்டு உணர்வு சாக்கடை ஆமா கடைசிய போற கடை தான் 4வது கடை அதுதான் பாடை அது ஆண்கள் போற 4 கடை என்னை பார்த்தா ஆட்டமார்கள் பெண்கள் போற 4 கடை இருக்கு யாருக்கா தெரியுமாட்டா பெண்கள் போற கடை அவங்களுக்கு தெரியாம போறாங்க நானே சொல்றேன் மாமா நல்லா கேளுங்க முத போற கடை இந்த பிடி பார் அழகு நிலையம் 2வது பாருங்க அதுதான் பூக்கடை 3வது பாருங்க அதுதான் ஜவுளி கடை கடைசியா போற கடை தான் ரேஷன் கடை ஆமா மாப்பிள்ள உங்க ஊர்ல ரேஷன் கடைக்கு எத்தனை மணிக்கு போவாங்க எந்த கடைக்கு வேணாலும் ஆம்பளை உங்க கூட போயிடலாம் ஆமா ஆமா சவுளி கடைக்கு மட்டும் கூட போக கூடாது இங்கிட்ட ஒரு கொட்டை செமக்குடுவாங்க இங்கிட்ட ஒரு கொட்டை எடுத்து செமக்க விட்டாலும் பரவாயில்ல காலையில 9 மணிக்கு போனாலும் நைட்டு 9 மணிக்கு தான் கடையை விட்டு வெளியில வர்றது அந்த துணியை எடுக்கணும் இந்த துணியை எடுக்கணும் இதுதான் வேணும் அதுதான் வேணும் பாடா படிச்சு நம்மளை போட்டு கொண்டு கொலை அக்கு அதனால அப்ப மாமா சொன்ன மாதிரி 9 மணியா 10 மணி கூட ஆகும் பாச்சாமத்துல வண்டி இல்லாம தெருவில் தெரிய முடியுது பாருங்க போய் பெண்கள் இருக்கு ரேஷன் கடைக்கு உங்க ஊருக்கு எத்தனை மணிக்கு போவாங்க 10 மணிக்கு போவாங்க எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா 3 மணிக்கு போயிடுவாங்க ஆமா பாச்சாமத்துல 3 மணிக்கு எதுக்கு போவான்றீங்க 3 மணிக்கு போற உங்களுக்கு சும்மா போக மாட்டாங்க அதாவது பாருங்க தூக்கு சட்டி பாயி தலராணி அப்புறம் பாருங்க முண்டுக்கல் தலைக்கு ஒரு முண்டுக்கல் இடம் பிடிக்கட்ட முண்டுக்கல் செங்கக்கல் அடடா அப்பா நெட்டுக்கு அடிக்கிறது போயிட்டு ஏதாவது ஒரு பொம்பளை கண்ணை தூக்கி நகை பேசிட்டு வருஷம் 2 போச்சு ஏடி சக்காத்தி மோவல என் கல்ல எப்படி நீங்க இப்படி தூக்கி போட போச்சு இன்னும் சண்டை பிடிக்குமா நீங்க என் கல்ல எப்படி இங்க நகை போச்சு மரியாதை கல்ல வச்சுட்டு வண்டியை ஓடிக்குவான்னு சொல்லி அடிச்சு உருண்டது அங்கதான் மாப்பிள்ள கலவரம் ஆரம்பிச்சு ஏன் நீ முனிய சாமியை வச்சிருந்தா எனக்கு தெரியாதா அடிக்கிழமை நீ கருப்பு சாமியை வச்சிருந்தா எனக்கு தெரியாதா அடடா அப்பா யாராவது வச்சிருந்தா அங்கதான்ப்பா அந்த வண்டவளை தண்டவளை ஏறு ஆமா பாப்பா அத வாங்கி சப்பி உருகி போச்சு மாப்பிள்ள விடுறா மாப்பிள்ள பூஜை ஆகி போச்சு அதுக்குள்ளே பாருங்க மாப்பிள்ள உண்மைக்கே மாப்பிள்ள ஏதாவது ஊர் கிராமத்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் என்ன ஏன் நன்றி நான் தெரிவிக்கிறேன்னா உண்மைக்கே மாப்பிள்ள அதாவது கல்யாணம்னு சரி காது குத்தியும் சரி ஆடு பாடும் சரி சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் செட்டமலம் தமக்கென்று ஒரு வெற்றி பரிசு கொண்டக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறிய எனது அன்பு அண்ணாமலையே சிவா ரேடியோப்பட்டி ஒளிபெருக்கி சமணத்தாரர்களை அடுத்திருக்காக நம்ம கிராமத்தாரர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பலே அதுக்கு நேரம் மாப்பிள்ள 2 கேள்வி சொன்னல முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்பான் காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண்கண்ட தெய்வம் காலை தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு நான் மறு வேலைக்கு போவேன் பாத்திரம் விளக்கவேன் பல்லு விளக்கவேன் வீட்டுல வாசக்கறி பண்றதை பத்தி ஆட்டாமரை மட்டும் கையெழுத்து கொடுத்தா பாப்போம் அதுல கேட்கிறேன்
எந்திரிச்சேன். விடிய கால வாசல் தண்ணி தெளிப்பேன், பாத்திரம் விளக்குவேன், பல்லு விளக்க வேண்டிய பத்த ஆட்டா மட்டும் கையை தூக்கத்தா பாப்பா. வாய்ப்பில்லை ராஜா. மாப்பிள்ள இன்னும் கவனிக்கல, நல்லா கேளு. அதாவது மாமா, அதாவது ஏன் கையை தூக்கல தெரியுமா? நல்லா கேளுங்க. ஏட்டா நீங்க எப்ப கையை ஏன் தூக்கல நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. வீட்டுல புருஷனுக்கு புழு புழுன்னு வைப்பு தரீங்க, புக்கு தளர்ந்தோங்க. நீங்க எல்லாம் நினைப்பீங்க இவனுக்கு வீட்டுல கஞ்சி ஊத்துறது பெரிய இளவு மசரு, நீ காலை வேறு தட்டு கும்பிடாங்க, விடிய கால படுத்து தூங்கட்டேன் எத்தனை அம்மாடா நீ வெதர்ல போட்டு மிதிக்கிறது, வெதர் தண்ணிட்டு மிதிக்கிட்டு அணிஞ்சிருங்க தெருவுல என்ன செய்ய சொல்றீங்க? அடுத்த ஆண்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே அவங்க பொண்டாட்டி நல்ல சோறு குழம்பு ஆக்கி வச்சுட்டு பவரான சாப்பாடு போட்டு அதுக்கு பின்னாடிதான் என் பொண்டாட்டி வேலைக்கு போவான்டான ஆண்கள் மட்டும் கையை தூக்கு பாப்பா. இதுக்கு ஒரு ஓட்டு கூட விழுவல. இந்த கடைசி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களே கையை தூக்கல, நம்ம என்ன அவங்கள பெருசா சொல்றது? கடைசி ஒரு ஆள் 2 கையை தூக்குறாரு மாமா. 2 கையை ஏன் தூக்குனாரு? அப்பாட்டி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். மாமா இன்னொரு விஷயம் நல்லா கேளுங்க. கையை அவர் ஏன் தூக்குறாருன்னு சொல்றேன். இப்ப சாராயம் போட்டிருப்பாரு, தலை விண்டு விண்டுன்னு வலிக்க. இப்ப கையை தூக்குனாத்தான் இப்படியே கல்ல பொண்டாட்டி கட்டி காசு தர்றேன், இல்லன்னா காசு வந்து செருப்பு விட்டு அடிக்க கட்டார மணி காசு அடை கேட்கிற இம்மடிட்டா ஓடி போடுறா அப்படின்னு சொல்லி விளக்க மாதிரி அடிக்க. அதுக்கிட்ட இப்ப அவர் கையை தூக்குனாரு பாருங்க மாப்பிள்ள. அதாவது நம்மளுக்கு போன்ற கலைஞர்களுக்கு நாடக நேரங்களில் ஒரு வேலை கிடையாது, வெட்டியும் கிடையாது. எங்க அப்பா சொன்னாரு, ஏ மகனே நம்ம வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு நிக்குது, மொத்த பசு மாடு கூட கிடையாது. டேய் மகனே, நாடக நேரத்துல பசுமாடு தலை பிழைக்க முடியும், பசுமாடு பால் கறந்து பொழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்ன சொல்றாரு, ஒரு மாடு வாங்கிட்டு வரா சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. மாட்டுக்கு ஃபேமஸான ஏரியா எது மாப்பிள்ள? எங்க ஏரியா மணப்பாறை. மணப்பாறை தான் ஃபேமஸான ஏரியா. நாடு மாடு வாங்குறதுக்காண்டி மணப்பாறைக்கு எங்க அப்பா ஒரு 50 நேரம் கையில கொடுத்து விட்டாரு. மாடு வாங்குறதுக்கு மாட்டுக்காரர் வியாபாரியை பார்த்து கேட்கிறேன், மாட்டுக்காரர் வியாபாரி பேர் என்னன்றீங்க? கோவிந்தா. பேரு கோவிந்தா. மாடு வாங்க போன ஏன் பேரு நன்றீங்க? ஏன் பேரு கோவிந்தா. பாருங்க, மாட்டுக்காரர் வியாபாரத்தை கேட்கிறேன், ஐயா மாட்டுக்காரையா மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கு, மாட்டோட விலைவாசி என்னன்னு கேட்டேன். அதுக்கு மாட்டுக்காரர் வியாபாரத்தை சொன்னாரு, ஐயா காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா, மாட்டோட விலை 50 நேரம் கோவிந்தாண்டாரு. அதோட 50 நேரம் பிரச்சனை இல்ல, காலையில 10 லிட்டர் கறக்குது, சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கலாம், நம்ம தான் லட்சாதிபதி, நம்ம தான் கோடீஸ்வரி சொல்லி மாடை வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு மாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மாப்பிள்ள. வீட்டுல வந்து மாடை கட்டினேன். மாடு கட்டின மறுநாளே மாடு சத்தம் போடுது, கத்துது, மாடு சினை கத்துது. அப்படிதான் எங்க அப்பாவும் சொன்னாரு, ஏ மகனே மாடு சினைக்கு கத்துதுடா மகனே, நம்ம வீட்டுல 5 கால மாடு கிடக்கு, மொத்த கால மாடு பிடிச்சிட்டு வரான்னு சொன்னாரு. மொத்த கால மாடு பிடிச்சி வந்து நிப்பாட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, டே மகனே மாடு தவறப்ப அந்த டிஎம்டி ராட புடிச்சு அந்த ஓர்ஸ்குள்ள விடுறா அப்படின்ட்டாரு. அது என்னடா டிஎம்டி ராடு? டிஎம்டி ராடுல அந்த ராடுதான், மாட்டு ராடுதான். அந்த ராடை பிடிச்ச மகனை சைஸா உள்ள விட முடியாண்டாரு. நான் என்ன செஞ்சேன், நாடத்துக்கு போயிட்டு தூக்கம் வந்துச்சு. அவரு நான் என்ன செஞ்சேன், உரி லேசா பிடிச்சு புடி லேசா அப்படி பிடிச்சு உள்ள விட்டல. மாடு ரொம்ப ஆக்கத்துல இருந்திருக்கு. நான் அந்த நேரம் பார்த்து நாடத்துக்கு போயிட்டு கொட்டாடி ஆட்டு விட மாடு ஓட்டையை பார்த்தா உள்ள ஒரு முழக்க என் வாயில விட்டுருச்சு. மாடு கொஞ்ச நேரம் கழிச்சு வாயை தொட்டு பார்க்க வாய் பிசு பிசுன்னு கிடக்கு. சரி என்ன காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குமே சொல்லிட்டு மாட்டுக்கார் சொன்ன மாதிரி மாட்டுக்கார் 10 லிட்டர் பிடிக்கிறாப்புல குத்துச்சட்டி எடுத்தேன், நல்ல குறுக்கில கொடுத்தேன், வண்டி ஓட்டேன். மாடு பால் கறக்க வண்டி தான் போட முடியும், வண்டி ஓடுவேன், சூப்பரா வண்டி ஓடுவேன். வண்டியை போட்டு நல்ல விளக்கெண்ணியை போட்டு தடவிட்டு தண்ணியை போட்டு உருன்னு அடிச்சேன். சலுப்புன்னு அடிச்சுட்டு பால் கறப்பு சொல்லி சருட்டுக்கு எடுத்து கறந்தேன். பாத்துக்கார் சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சு. அப்பா எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. மாந்தோப்பு சொத்திலங்குடி மாமாட்டான்னு சொல்லியிருந்தேன். மாமாட்ட சொன்னேன், மாமா உங்க ஊர்ல ஒரு இடத்த பாருங்க, ஆமா மாமா நல்ல இடமா பாருங்க அப்படின்னு. எங்க மாமா சொன்னாரு, மருமகனே சுடுகாடு இருக்கிறாரு, சுடுகாடு பக்கத்துல இடம் இருக்கா மருமகனே, பிளாட் இருக்கு, அந்த பிளாட்டை பேசுங்க மாமான்ட்டு. அவன் 10 20 லிட்டர் லட்சம் இல்ல, நம்ம தானே கோடீஸ்வரன் அப்படி சொல்லிட்டு மாடை வாங்கிட்டு பாலை பீச்சுறேன். பாலை பீச்சுல 10 லிட்டர் சொன்ன மாதிரி கறந்துச்சியா. பாலை பீச்சு வச்சுட்டு இப்படிதான் எந்திரிச்சேன். மாடு புது மாடுல தம்பு நட்டு விட்டுச்சு, பால் வீணா போச்சு. சரி சாயந்தரம் கறக்க சொல்லிட்டு அதே மாதிரி சாயந்தரம் தண்ணி சளி புல்லுக்குன்னு
புரட்டுக்கு இழுத்து கரண்டு அதே மாதிரி 10 லிட்டரு அப்பா மதுரை சங்கத்து பக்கத்துல ஒரு இடம் கேட்டேன் சொன்னது வீண் போகல ஆமா அவர் சொன்னது வீண் போகலாமா அப்படி உட்கார்ந்து இருந்துச்சு அதே மாதிரி பாலை கறந்து வச்சுட்டு அப்படிதான் எந்திரிச்சேன் மறுபடி பாலை சட்டியை மடார் கட்டி விட்டுருச்சு இது என்ன மாடு மயில் மாடு சொல்லிட்டு நான் சண்டை போயிட்டேன் மாட்டுக்காரனோட ஏன்னா மயில் மேல கோவிந்தா என்னடா மாடு கொடுத்த மயில் மாடு கொடுத்த காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கணக்கு சாயந்தரம் 10 லிட்டர் பால் வீணா போச்சு காலையில 10 லிட்டர் பால் வீணா போச்சு மாடு 50,000 காசு போடுறா அப்படின்னு கேட்டேன் காசு தர மாட்டேன் கண்டனம் சப்புன்னு ஒரு ஆடை சொல்லிதான் மாடு கொடுத்தே பண்ணாப்புல அவர் விபரத்தை சொல்லிதான் மாடு கொடுத்திருக்காப்புல எப்படி காலையில 10 லிட்டர் கோவிந்தா சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா மாதம் மொத்தம் 50,000 கோவிந்தா மாடு வாங்க போன மயில் மகன் நானும் கோவிந்தா என்ன சொல்றீங்க இப்படி நாடகம் கோவிந்தாம போயிடக்கூடாது என்பதற்காக எல்லாரும் நாடக மக்கள் இருக்கனால எப்படி தெரியுமாங்க ஐயா அழகுமுத்துக்கோன் அவர்கள் புகழை பாடிவிட்டு கலைப்பணி தொடங்கிய காரணத்தினாலே நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா எங்க அழகுமுத்து கோணி என்று கூறப்பா அதுக்கு நாங்க மிருதங்க வாசிக்கு பாசத்து மரியாதை கூறி எனது அன்பு மாமா ஏனாதி மாணவ நடத்த எஸ்ஓ செல்வராஜ் அன்பு மாமாவின் கிராமச்சார கொண்டாடி கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் அதுக்கு நாங்க இங்க ஆல்டோட் வாசிக்கு பாசத்து மரியாதை கூறி மணப்பாறை மாணவ நடத்த எனது அன்பு மாப்பிள்ளை தினேஷ் அவர்கள் கிராமச்சார கொண்டாடி கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் அதுக்கு நாங்க இங்க தாள வாசிக்கு பாசத்து மரியாதை கூறி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே 1ஆம் நம்பர் பொட்ட பொறுக்கை நடை கூடி எனது அன்பு சித்தப்பாவ மையே நமது சாத்திரை மாணவ நடத்த சாத்திரை அழகு அவர்கள் கிராமச்சார கொண்டாடி போட்டாச்சா இங்கு பலமாக நடிக்கும் மதுரை அருகாமையில் உள்ள சிந்தாமணி அருகாமையில் உள்ள சத்யாநகரை சேர்ந்த சைக்கிள் சாக்சன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி அணிவித்து யார் கை தட்டாம காசு வெட்டி போடுவேன். ஆமா எங்களுக்கும் எங்கள் போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடி கொடுத்து கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு கிராமத்தார் அவர்களுக்கும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்கள் சார்ந்த தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நாடகம் அமைக்கிறது வந்து லேசி பட்ட காரியமே கிடையாது. எங்களை போன்ற கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்துக்கு இந்த ஊருக்கு மிக வந்தாத்தான் நல்லா இருக்கும் என்று தேர்ந்தெடுத்து நாடக கலைஞர்களை பங்கு பெற்ற எனக்கு பார்த்து மரியாதை கூறி எனது அன்பாண்டாமாகிய நம்ம தோல்குறிச்சி மாணவ கண்டெடுத்து நகைச்சுவை நடிகரமாகிய அன்னை கலைமூர்த்தி அவர்கள் கிராமச்சார கொண்டாடி கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
இந்த நாடக கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடிய யூடியூப் சேனல் பார்த்து மணியாக கூறிய எங்கள் அண்ணா சுகா தங்கராஜ் அவர்களுக்கு கிராம சேர்ப்பாக கொண்டாடி போய் கௌரவப்படுத்துகிறார்கள். நீ வீட்டுல துண்டை கட்டி போய் மொத்த குட்டியோட போயிட்டு நீங்க சங்கடப்படக்கூடாது. அதுக்கிடையாக இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்ற கேட்டால் கேட்பது உங்கள் கடமை சொல்வது உங்கள் கடமை என்ற காரணத்தினால் இந்த நேரத்திலும் புன்னகமாக விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் மருகாம் நல்லூர் கிராமத்தில் 30ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாடகங்கள் நடைபெறும் அனைவரும் காண வருக வருகை. ஸ்ரீ விசுவாசி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2025 வியாழக்கிழமை 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் பேரையூர் உயர்ந்து காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மருகாநல்லூர் யாதவ பெயிண்டர்கள் சங்கம் சார்பாக நடத்தப்படும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வல்லுத்தவ நாடுகள் சிறப்பாக நடைபெறும். இன்னைக்குதான் மாமா தப்பிச்சேன். ஏன்னு கேளுங்களே, இந்த கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் போயிருந்தேன். மகமாயி நாடகம் சாமி நாடகம் சர்க்கரை பொறுத்த நாடகம். அந்த நாடகத்துல பாருங்க எல்லாம் மனப்பாட பாட்டுக்கு அருமையா ஆடுவாங்க, அருமையா பாடுவாங்க. அதுல போன்ற யாருமே தொழில் செய்ய முடியாது. மனப்பாட பாட்டியை கூப்பிட்டுருந்தான். வந்த 2 பேருக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்பு நேரம் போதேன் அருவாத வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னடா செய்யுன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு. அந்த கான்ட்ராக்ட் என்னன்னா அந்த கான்ட்ராக்ட் மாப்பிள்ள கான்ட்ராக்ட் பாருங்க போய் அருவாத வீட்டுல வச்சுட்டு வந்துச்சு. நான் அருவாளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்பதான் டாஸ் மாதிரி அட்டை ஒன்று கிடந்துச்சு. அந்த அட்டையில அருவா சேப்பில் வரைஞ்சி கருப்புச்சாமியாடி கையில கொடுத்து விட்டேன். கருப்புச்சாமியாடி என்ன செய்யணும், கோவில் அங்க இருக்க கீழே வச்சு சாமி கும்பிட்டு அருவா தூக்கி ஆடி வரேன். கருப்புச்சாமியாடி கீழே வச்சு அருவா எடுத்து அப்ப தூக்கி பாட்டு பாடுறாப்புல. எப்படி பாட்டாப்புல, கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருங்கச்சம் சுங்க விட்டு அப்படிதான் ஆடி அறுவடை அப்படிதான் தூக்குனாப்ல. அட்டை கிலோ தொங்கிருச்சு. ஏன் தொங்குச்சுன்னா இந்த கூறுவட்ட முண்டை கவனிக்கவே இல்லை. அட்டாழ்வான் தெரிய வேணாமா, பூசாரி தேங்காய் விட்டு தண்ணி கீழே விட்டுருக்காப்புல. அதுக்கு அட்டாழ்வான் கீழே வச்சு இப்படிதான் எடுத்துட்டு வீட்டுல செகண்ட தொங்கிருச்சு. சாட்டமாடிய ஆடி கணக்கு. அந்த நாடகத்தை பாருங்க சின்ன ஐதேகம் இருக்கு. ஆமா மலமா கீழே பூசாரி தேங்காய் விட்டு தண்ணி விட்டுருக்காரு. அவன் தண்ணியில ஊறிடுச்சு. ஆமா பாருங்க, அதுவும் மழை வேற சூடிடுச்சு. அதுக்கு ரொம்ப ஊறிடுச்சு. மடங்கு தூங்கி ஆடுது. என்ன தெரியல. அப்ப அந்த நேரத்துல ஒரு ஐதேகம் இருக்கு. என்ன ஐதேகம்னா, அதாவது சின்ன கருப்பு பெரிய கருப்பு அருவம் மேல ஏறிந்து காவு குடிக்கலாம். சேவை கடிச்சாட்டா ஊர்ல மழை வெஞ்சி போயிருந்து ஒரு ஐதேகம். என்ன மாமா அருவமலை சும்மா சேவை கட்டி பிடிச்சிருக்கீங்க கட்டிய அருவமலை நல்ல சேவை கொடுத்துட்டு போயிருக்கேன். கருப்பு சாமி அருவமலை ஏன் நின்று அங்க தூக்கி உங்க வாயில வைக்கணும். நீங்க நல்லா வாயில வச்சுட்டு போது நல்லா சேவலையா சேவலை பாருங்க மாமா. கருப்பு சாமி நல்ல போதல் அருவமலை நின்று மங்குன்னு குதிச்ச முண்டை முன்னாடி சாக்கிறதுக்கு நீ கவனிக்கல. சாக்கிற மண்டு விழுந்து எத்திருச்சு. சஞ்சன கருப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணங்கரு சாக்கிர கருப்பு என்ன மாதிரி பாருங்க மாமா. அந்த நாடகத்துல சேவை கொடுக்கணும்ல. நான் உள்ள படுத்து கிடந்தாரு என்ன ஆளை உசி போட்டாங்க. நான் சேவலை கொண்டு வந்து நின்றேன். கருப்பு சாமி நான் சேவலை கொடுத்தேன். கருப்பு சாமி நல்ல கடி கடிச்சேன். கடிச்சு புரிச்சு இழுத்துட்டா நல்ல உருங்கி உருங்கிட்டு கருப்பு சாமி பதில் சொல்றாப்ல.
ஏன்னா எல்லா ஊர்லயும் செக்கச்சதேன்னு செகப்பா ரத்தம் வரும், இந்த ஊர்ல மட்டும் பச பசேன்னு ரத்தம் வருறாங்க. என்னடா பச பசேன்னு ரத்தம் வருது? நம்ம ஊர்ல செய்வோட போலாரா? சாமியோட அருளா இருக்கும், சாமியோட அருளா இருக்கு. தப்பாதான் பாக்குறேன். நான் ஒரு கூறு கட்ட பையன், கோழி கழுத்த உடம்புல குண்டிய கொடுத்துட்டேன், அடிச்சு உருளி உருளி உருந்துட்டேன். நக்கிறேன் நக்கிறேன் நல்ல நக்க நக்கிறேன். ஏன் பாபா நான் நீங்க கேட்டா குண்டிய கொடுக்க மாட்டேன் பாருங்க பாபா. அந்த நாடகத்துல வந்து சின்ன ஐடியா இருக்கு. அந்த 7 சொம்புக்கு வச்சு சாமி இறக்கணும். சாமி இறக்கணும் ஒவ்வொரு பெண்மணி ஒவ்வொரு சாமி வர சாமியார வச்சு புடிச்சு என்ன நல்லா கண்டுபிடிச்சிருவேன். இது எப்படி எதப்படியா இது எப்படி பாப்பல இப்பதான் பாட்டு பாடுறேன், பாட்டு பாடுறேன், நல்லா கேளுங்க. சாமி இறக்கிறதுக்கு நான் தமிழ இல்லை 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 நாளைக்கு மகமாயிதானா அப்ப இன்னைக்கு கிளஞ்சிச்சு. அடுத்த பெண்மணி சாமியாடி வருது. எப்படி சாமியாடி வருது? ஒரு சாமியாடி வரும் போகுது வைத்தொரு எல்லையிலே அப்படிதான் இருந்துட்டாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்திலே இதுக்காண்டி நாளைக்கு மகமை நாடகம் நடக்குதா? யார் நம்ம இதுக்காண்டி நாளைக்கு சாமியாடி வராமன்றா நல்லா இருப்பீங்க. நம்ம இந்த நாடகம் ஏன் நடக்கிறது ஏற்காலா நம்ம தமிழகத்திலே தலை சிறந்த அடிகள் பங்கு பெறும் ஸ்ரீ வளர்ந்த மடங்கு சிறப்பாக நடைபெறும் நாடகத்தை நடிப்பிசை வந்தன் நடிப்பிசை தந்தல் நடிப்பிசை பொருளைக்கூடிய பாஸ்தமரியாக கூறி எனது அன்பான் அமையை 8 தசிக்கும் ஒரு வெற்றி பரிசு கொண்டு கூடி அலங்கப்பட்டி மாணவர்கள் எடுத்து SP செல்வம் ஒரு மனிதே வேலன் வேடன் குறித்து அடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கினாக இந்த நாடகத்தில் இன்னிசை வாணி இன்னிசை கோயில் இன்னிசை தண்டனை கூடி எனக்கு பிடித்த ஒரு ராஜ்யடியுமாகி எனது அன்பு சகோதரியுமாகி கல்லுக்குடி மாணவ கண்டனத்தை KS மல்லிகா தேவி ஒரு மணியிலே வள்ளியாண்டு கண்ணாடி காத்துள்ளார்கள். பாட்டுக்கென்ற அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்குமொழி துருப்படம் பேசக்கூடிய நமது வள்ளி தென்றல் என்று அழைக்கக்கூடிய கருவூர் மாணவ கண்டனத்தை அன்பு சித்தப்பா SVP கீழப்பிரின் ஒரு மணியிலே நார்தான் கழகப்பிரியர் காத்துள்ளார்கள். பலே பலே பலே
அதுக்கிடையாக இந்த நாடகத்தில் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய பெண்பாட்டு சக்கரவர்த்தி கூடி பார்த்து கூறி என் அன்பு தாத்தாவாகி புளியங்குளம் மாணவ கண்டெடுத்தே ஜி.கே. சந்திரன் அன்பு தாத்தா அவர்களுடைய அன்பு மாணவமாகி என் அன்பு மாமாவாகி மாந்தோப்பு மாணவ கண்டெடுத்தே எஸ்.பி. செந்தில் முருகன் அவர்களிலே ஆறுமணியும் அன்பின் பாராட்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவல் சுமக்கும் சுந்தருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவல் சுமக்கும் சுந்தருடன் மூச்சிடுமான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் அற்புதமான பாட்டு கைதட்டிய நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த அன்றைக்கு வணக்கம் 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 வணக்கம். அதுக்கிடையாக இந்த நாடகத்தின் கோடியில் குமரன் கொட்டுமர் சிவஞ்சலை கூறி பாட்டு முறையாக கூறி எனது அன்பு மாமா அம்மைக்கு 500 நாடு மாணவ கண்டெடுத்து எஸ் ஓ செல்வராஜ் அன்பு மாமா ஒரு வழியிலே மிருகம் டொப்பி அண்ட் பாலக்
இந்த நாடகத்தின் பல வாத்திய புகழ் பல வாத்திய கண்ணனை கூடி பார்த்து கூறி எனது அன்பு மாப்பிள்ளை மைய மனப்பான மாணவன் கண்டெடுத்து பி தினேஷ்குமார் மணியிலே ஆல்றோம் பல வாத்தியங்கள் போடு மாப்பிள்ளை. இருக்க மாப்பிள்ள ஒரு சோதனை பண்ண போறேன். இப்பதான் ஒரு சோதனை பண்ணாதான் கரெக்டா இருக்கும் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, இப்ப வந்து நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது. திருவிழாவுக்கு சாமி இறக்கணும். சாமி இறக்கிறதுக்கு எப்படி
வாசிப்பீங்க? இது சாமி ஆட்டத்துக்கு. அன்னைக்கு நைட்டு ஒரு கரகாட்டம் ஒண்ணு நடக்குது. கரகாட்டத்துக்கு எப்படி வாசிப்பீங்க? இது கரகாட்டத்துக்கு. அதாவது கேரளா ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளா செண்டாமலம். அது எப்படி வாசிப்பீங்க? இது கேரளா செண்டாமலம். கொடைக்கானல் அது எப்படி அடிப்பீங்க? ஊட்டி அடி. ஊட்டி உளுந்தாட்டு அடிப்பீங்களா? நன்றி. 8 பேர் மாற்றி வாட்டியே பல அருமையா வாசிக்கிறாப்புல, அற்புதமா வாசிக்கிறாப்புல. அது கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் நிர்ணயமாக விளங்கக்கூடிய பாத்துக்கூடிய அன்பு சித்தப்பா மையி நமது சாத்தினி வானம் கண்டெடுத்த அன்பு சித்தப்பா PR அழகு சீடன் தாளம். ஆமாவா? பல அருமையான வாசிப்பு. அதுக்கிடையாக எங்களையும் எங்களை போன்ற கலைஞர்களும் உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடிய யூடியூப் சேனல் தெளிவாக யூடியூப் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பாதுமையாக கூறிய எங்கள் அன்பண்ணா சுபா தங்கராஜ் அன்பண்ணா அவர்களுக்கும் அது வழிபுரிந்த அன்பண்ணா கலைமூர்த்தி அவர்களுக்கும் எங்கள் சார்பில் சார்ந்த கலைஞர் சார்பில் நெஞ்சார்ந்த அதிகாரம் வளர்த்து தெரிந்து கொண்டு அதுக்கிடையாக எங்களுக்காக சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றடம் தமக்கென்று ஒரு வெற்றி பெற்று விடக்கூடிய பாதுமையாக கூறிய அன்பண்ணா சிவா ரேடியோஸ் இழுத்துக்குளம் பாட்டு போடுங்க. சிறந்த முறையில் ஒளி அமைத்து சென்றடம் தமக்கென்று ஒரு வெற்றி பெற்று கொண்டு அந்த பாதுமையாக கூறி என்ற அன்பண்ணா சிவா ரேடியோஸ் இழுத்துக்குளம் அவர்களுக்காக பணிபுரிந்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் சார்பில் சார்ந்த தமிழ்நாடு நாடு நடுவில் சங்கத்தி சார்பிலும் நெஞ்சாட்ட வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதுக்கிடையே நாடகத்தின் அமைப்பாளர் மைய பாதுமுறைக்குரிய அன்பண்ணா அலங்காப்பட்டி வாழ்க்கை நடத்த SP கலைமூர்த்தி நிகழ்ச்சி நடிகர் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டை நாடகத்தை அமைத்தார்கள். அன்பு அண்ணா அவர்கள் எங்கள் சார்பிலும் எங்கள் சார்ந்த கலைஞர் சார்பிலும் நெஞ்சாட்ட நாடகத்தை வளர்த்திருந்து கொண்டு இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் அரிச்சந்திரா வீரபாடு கண்டப்பர் சின்னகரம் பெரிய கருப்பு காலிகாட்ட கருப்பு தோரம் பருப்பு உளுந்த பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் என் அன்பண்ணா அவர்கள் நாடுபாடி பொறுப்பாக தொட்டு வேண்டிய கட்டுக்கொண்டு அதுக்கிடையே எங்களுக்காக சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா கமிட்டியாளர்கள் நெஞ்சான வளர்த்து தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தில் ஆடல் அரசி அபிநய சுத்தரி நாட்டிய தாரகை நடனை உய்யார் நடைக்கூடிய பாசுமணியாவுக்குரிய எங்கள் அன்பு சகோதரி நமது தஞ்சாவூர் மாவட்டம் கண்டெடுத்த தஞ்சாவூர் மாவட்டம் கண்டெடுத்த அன்பு சகோதரி சித்திக்கு அவர்களை தாரத்தில் கவிதை கண்டுள்ளார்கள். செவத்த புள்ளே இவன் செவ்வாழ பூவம் போலே கடல புள்ளே செவத்த பிள்ளை பெத்த பிள்ளைய பார்த்து பாடுற மாதிரி செவத்த பிள்ளை. யாருக்கு பெத்த பிள்ளை? உங்களுக்கு பெத்த பிள்ளை தானுங்க. அப்புறம் பிள்ளை எது அது என் பிள்ளை சொல்லிட்டு நீ கரெக்ட் பண்ண பாக்குறேன். உங்க மகனால நான் நட்ட முடியும். ஆமா அதுக்கிடையாக உங்கள் முன்னால் பப்பனாட்டு கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை குடும்பத்தில் ஒரு மைய என்னை வளர்த்து ஆளை கொண்டு அன்பு தெய்வம் மைய ஒரு வாய் கஞ்சி குடிக்கிறதா எனது அன்பு வாக்கினாரன் காரணம் பார்க்கும்படியாக கூறி மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் நல்லூரை சேர்ந்த வி முத்துவேல் அவருடைய அன்பு மாணவனும் மதுரை சிந்தாமணி அருகாமையில் விராதனூரை சேர்ந்த சத்யா நகர் மாணவன் நடத்த NSP சைக்கிள் ஜாக்சன் உங்களை முன்னால் பப்பனாக மற்றும் பல வழிகள் அடி காத்துக் கொண்டுள்ளேன். ஆமா கை தட்டிய ஒரே ஒரு நன்றி தட்டியா பொம்பளை விஷமெல்லாம் போட்டு அப்படி வருவேன் பேரு போயிடக்கூடாது. ஆமா நான் போயிட்டு டான்ஸ் காரப்ப டக்குனு வெளியிட காலத்தால காலத்தம்பது என்னைக்கு காரியத்துக்கு கண்ட காலத்தினால டான்ஸ்கார பிள்ளை போட்டு வெளியவோ
நாடு எங்குமே மாவீரன் அழகமுத்து கோணுதானம்மா பார்த்தா சரித்திரம் படித்து விட்டார் காவியம் கேட்டா சலிப்பு தோன்றுமா நாடு எங்குமே வீரன் அழகமுத்து தேரமா நாடு எங்குமே மாவீரன் அழகமுத்தம்மா மாவீரன் அழகு தேரம்மா வெள்ளையில இருக்கிறதே வீர வந்தவரா நமது வீர மூடனர் முத்து மாவீரா வெள்ளையில இருக்கிறதே வீர வந்தவரா வேண்டு போல ஒருவருக்கு வந்த சீக்கிரமா நாடு போட்ட வார்த்தையங்கள் அழகு முத்தமா நாடு போட்ட வார்த்தையங்கள் அழகு முத்தமா இந்த நாடே போற்றி எங்கள் அழகு முத்தமா பார்த்தால் 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 சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சரிப்பு தோன்றுமா நடிக்குமே மாவி அழகு முத்து தேர்தானமா எக்குளமும் போற்றி எங்கள் அழகு முத்தமா நமது இந்தியாவின் நாயகனம் அழகு முத்தமா எக்குளமும் போற்றி எங்கள் அழகு முத்தமா நமது இந்தியாவின் வீரனவன் அழகு முத்தமா முக்கடலும் முத்தமிழும் தலைவன் யாரமா முக்கடலும் முத்தமிழும் தலைவன் யாரமா மருதங்கண்ணூர் மக்கள் எல்லாம் வணங்கும் எங்கள் அழகு முத்தம்மா மருதங்கண்ணூர் மக்கள் எல்லாம் வணங்கும் எங்கள் அழகு முத்தம்மா பார்த்தால் 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 சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா நடிக்குமே மாவீரன் அழகு முத்தம்மா நடிக்குமே மாவீரன் அழகு
கட்டப்பா